ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் இன்றைக்கி எஃப்ஜேவை கூப்பிட்டுட்டு பிக் பாஸ் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் சில பேர் வந்து ப்ரெசன்டபிளாகவே இருக்க மாட்டேன்றாங்க. இது ஒரு டிவி ஷோ தானே, எல்லோரும் பார்க்குற ஷோ தானே, நிறைய கேமரா இருக்குதுன்னு தெரியும், எப்போவுமே லைவ் வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த வீட்டில் இருக்கிற சில பேர் வேணும்னே வந்து ரெடியாகாத மாதிரி இருக்குது, அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்க சொல்லுங்கள், பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மெஜாரிட்டிலாம் கிடையாது, மேக்ஸிமம் வந்து நிறைய எல்லாருமே வந்து ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகலைன்னா கூட பரவாயில்ல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது, அதில் தலையில் துண்டு போட்டுட்டு அப்படியே என்ன ஹோட்டல் சர்வர் வேலையை பார்க்குறாங்க திவ்யா மேடம், புரியலை எனக்கு. திவ்யா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து காலையில் எழுந்தால் தலையில் ஒரு துண்டு கட்டின்னு கிச்சனில் இருப்பாங்க. எதுக்கு அப்படி நிற்கிறாங்க? அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாவது உடம்பு முடியல, தலைவலி அப்படி ஏதாவதுன்னா அதுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கே வந்து ஒக்கோடாக இருக்குது. நம்மளும் வீட்டில் வந்து குக் பண்ணுறோம், இந்த மாதிரி தலையில் துண்டு கட்டிட்டா வந்து பண்ணுறோம் கிடையாது இல்லையா? அதுவும் டிவி ஷோவில் இந்த மாதிரி எப்போவுமே லைவ் பார்த்துட்ருக்க மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியும், ஏன் வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்து நடந்துக்கிறாங்க? இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து கவின் வந்திருந்தார். கவின் வந்தபோது கூட அந்த துண்டை தலையிலேருந்து எடுக்கவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாருமே சொல்லவும் இல்லை, திவ்யா அப்படி கட்டாதீங்க நல்லா இல்லை பார்க்குறதுக்குன்னு. ஆமாம் சொன்னால் மட்டும் அப்படியே திவ்யா ஒத்துக்கிற மாதிரி, ஏன் தலை நான் கட்டுவேன், நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. இது பிக் பாஸ் வந்து நேராகவே சொல்லியிருக்கலாம். எஃப்ஜே வந்து இவ்வளோ சொல்லியும் கூட இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து எல்லோரும் ப்ரெசென்டபிளாக இருக்க சொல்கிறாங்க, எல்லோரும் மேக்கப் போட தெரியும் இல்லை, அப்புறம் ஏன் வந்து ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு எஃப்ஜே சொல்கிறாங்க. அப்போ கூட திவ்யா சொல்கிறாங்க, யாரெல்லாம் வந்து மேக்கப் போடலையோ இல்லைனா யாரெல்லாம் வந்து ரெடி ஆகலையோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏமா முதல்ல உன் தலையில் இருக்கிற துண்டு அவர், அதுக்கப்புறமேட்டு மற்றவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு.